வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7279487335. பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைகிறார். வணக்கம் திரு பிரியன், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. வணக்கம். பனையூர் அலுவலகத்திற்கு அழைத்து வரப்பட்டு மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கி இருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். அதாவது இப்ப அரசியல் வாழ்க்கைக்கு வந்த பிறகும் ஒரு பொது நிகழ்ச்சியிலும் கூட பொதுமக்களை நேரடியாக அவர் சந்திக்கவில்லை. இந்த மாதிரியான பாதிப்பு உள்ளாகி இருக்கும் பொழுது கூட களத்திற்கு அவர் செல்லவில்லை அப்படின்றது இப்ப பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கு. என்ன மாதிரியான அரசியல் பாதையை தேர்ந்தெடுக்கிறார் என்ற ஒரு கேள்வியும் எழுதலையா உங்களுடைய பார்வை? அவர் வந்து ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு நடிகரா இருக்காருன்றதுல அதை மறுப்பதற்கு இல்லை. ஆனா அதே சமயம் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அதனுடைய தலைவராகவும் மாறிட்டார் அவரு. ஸோ இந்த இடத்துல வந்து அவர் வந்து தன்னுடைய ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங், அவருடைய செயல்பாடுகள்ல கொஞ்சம் மாறுதல் தேவை. மக்களோட நெருங்கி இருக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்கு. நேற்று அவர் கூட்டு நிவாரணங்கள் கொடுத்தது வந்து சந்தோஷமான விஷயம் தான். அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்து நமக்கு கிடையாது, அது பாராட்டுறோம் நம்ம. ஆனா அதே சமயம் ஒரு எதிர்கட்சி ரோல் எடுத்துட்டு இருக்கிற விஜய் அவர்கள் வந்து மக்கள் மத்தியில போயிட்டு குறைகளை கேட்கறதா வந்து சரியான ஒரு அணுகுமுறையா இருக்கும். நான் ஒரு செல்வாக்கு மிக்க நடிகர், நான் போனா கூட்டம் சேர்ந்துரும், அதனால போக முடியல, மக்கள்கிட்ட வந்து நேரடியா கேட்க முடியாது, அதுல பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னார்னா அது ஒரு சரியான வாதமா அமையாது. இதுக்கு முன்னாடி ஸ்டெர்லைட்ல குண்டடிப்பட்டு இறந்து போனவர்கள் வீட்டுக்கு விஜய் போயிருக்காரு. கள்ளச்சாராய மன்னர்கள் கள்ளக்குறிச்சியில விஜய் போயிருக்காரு. அவர் நாளைக்கு வந்து அவர் வந்து பிரச்சாரம் எல்லாம் பண்ண போறாரு. அப்ப பொதுக்கூட்டங்கள்லாம் பேச வேண்டியிருக்கும். எல்லா இடத்துலயும் மக்கள் கூட்டம் சேரதான் செய்யும் அவர் பிரபல நடிகரா இருக்கிறதுனால. அதனால அவருடைய கடமையிலேருந்து தவறி நான் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக கூப்பிட்டு தான் பேசுவேன்னா, சப்போஸ் இவரோட விஜய் அந்த கட்சி தொண்டர்கள் வந்து ஒரு 300 பேரை கூட்டு வராங்க வச்சுக்கோங்க, அந்த ஏரியால 300 பேரை மட்டும் கூட்டு வந்தாங்கன்னா பெரும்பாலும் விஜய் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் கூட்டு வரலாம், பெரும்பாலும் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்ப மற்ற மக்கள்லாம் என்ன நினைப்பாங்க, இன்னும் ஒரு செலக்டிவா கூட்டு போறாங்களே நினைக்க மாட்டாங்களா? அதனால இவர் ஒரு இடத்துக்கு போனார்னா எல்லா தரப்பு மக்களையும் இவர் சந்திக்க முடியும். ஒருவேளை விஜய் தரப்பு நிர்வாகிகள் வந்து விஜய் ரசிகர்களை மட்டும் இல்ல விஜய் கட்சி தொண்டர்கள் மட்டும் கூட்டு வந்தாங்கன்னா இவருக்கு எப்படி மற்ற மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? அதனால இவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக மாறிட்ட பிறகு செல்வாக்கை பத்தி கவலைப்படாம, மக்கள் கூடுவாங்க கவலைப்படாம, உரிய பாதுகாப்போடு பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு அவர் போவதுதான் அவருடைய கடமையா இருக்க முடியும். அதுல இருந்து அவர் கொஞ்சம் வந்து டிவியேட் ஆகி இல்ல நான் இன்னும் செல்வாக்கு மிக்க ஒரு நடிகராக தான் இருக்கேன், நான் இது போறதுக்கான வாய்ப்புகள் மக்கள் கூடிடுவாங்கன்னு நினைச்சாருன்னா அவர் அரசியல் வந்து தன்னுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கு. இல்லாட்டி மக்கள் வந்து அதை வேறு விதமாக பார்ப்பார்கள் என்பது என்னுடைய கருத்து. இப்ப அவருடைய மாநாட்டுல பேசும் பொழுதே வந்து சினிமாக்காரங்க அரசியலுக்கு வரக்கூடாதாங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. ஆனா அதே துறையில இருந்து வந்த திரு எம்ஜிஆர் ஆகட்டும், திரு விஜயகாந்த் ஆகட்டும், செல்வி ஜெயலலிதா ஆகட்டும், மக்களை நேரடியா சந்திச்சுதான் வந்து அரசியல் பாதையில வந்து முன்னேறினாங்க. ஆனா அந்த ரோலை இவர் கையில எடுக்கிறதுக்கு தயங்குறாரு. என்ன காரணம் நினைக்கிறீங்க நீங்க? இல்ல, அவர் வந்து தன்னை இன்னும் பொத்தி வச்சுக்கணும்னு பாக்குறாரு. இன்னும் அந்த சினிமா அந்த ஆக்டர் இமேஜை வந்து இன்னும் ஸ்டில் மெயின்டைன் பண்ணணும்னு பாக்குறாரு. ஒரேடியா மக்கள்கிட்ட வந்து நம்ம அடிக்கடி போயிருந்தா நம்ம வந்து நம்மளுடைய இந்த ஸ்டார் வேல்யூ குறைஞ்சி நம்மளுடைய செல்வாக்கு குறைஞ்சமான அவருக்கு ஏதோ ஒரு தயக்கம் இருக்கா இல்லையான்னு தெரியல. பொதுவாகவே அதிகாரத்துல இருக்கிறவங்க, முதல்வர் போன்றவர்கள்லாம் நிவாரணம் கொடுக்கும்போது ஒரு மண்டபத்துல கூப்பிட்டு வச்சு ஒரு 1000 பேர் 2000 பேரை கூட்டி வச்சு உட்கார வச்சு நிவாரணம் கொடுப்பாங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிகாரத்துல இருக்கிறவங்களே வந்து பிளட் எங்க அஃபெக்ட் ஆயிருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு நேரடியாக போயிட்டு மக்கள் குறைகளை தீர்க்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது எதிர்கட்சி தலைவராக இருக்கிற நீங்க சினிமா நடிகர் என்ற அந்த முகத்திரையை வந்து கொஞ்சம் எடுத்து சைட்ல வச்சுட்டு ஒரு அரசியல் தலைவரா நீங்க மக்கள் முன்னாடி போங்க, மக்கள் கூட்டம் சேருவாங்கன்னு அதற்கு தயக்கம் காட்டிக்கொண்டு நீங்கள் உங்களுடைய பனையூர்ல வந்து உங்களுடைய அலுவலகத்திலேயே நீங்க கூப்பிட்டு கொடுத்தீங்கன்னா உண்மையான ஒரு நிலைமை வந்து அந்த ஏரியால என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. வரவங்க எல்லாம் வந்து உங்க நிர்வாகிகளுக்கு வேண்டியவங்களா இருப்பாங்க, தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு நிவாரணம் வாங்கி கொடுக்கணும் உங்க நிர்வாகிகள் கூட்டிட்டு வந்திருக்கலாம். சோ ஒரு எதிர்கட்சி தலைவர் மக்கள்கிட்ட நேரடியா போனார். எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பாதிப்பா இருந்தாலும், அது நீங்க நாளைக்கு எப்படி நீங்க எலெக்ஷன் டூர் போவீங்க, மக்கள் கூட்டம் சேரதான் செய்வாங்க, கிட்டக்க வரதான் செய்வாங்க. உங்க ஸ்டார் வேல்யூ தொடர்ந்து நீங்க மெயின்டைன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது வந்து இந்த அரசியல் தலைவர் அந்த ரோலுக்கு வந்து பொருத்தமா இருக்காது. இணைப்பில் இணைந்து உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திருப்பிரியன். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7279487335. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.